சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். 2006 முதல் 2011 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக இந்த வழக்கு தொடரப்பட்டது. இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விவரம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணை தொடங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2006 மற்றும் 2011 ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வைத்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அவரது மனைவி மற்றும் மகன் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உட்பட 3 பேரை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை குற்றச்சாட்டுகளை மேற்கோள் காட்டி அரசு தரப்பில் வாதங்களை முன்வைக்கப்பட்டது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தரப்பில் குடும்ப சொத்துக்களையும் அறக்கட்டளை சொத்துக்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் என லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்த கடலூர் நீதிமன்றத்தின் உத்தரவு சரிதான் எனவும் வாதிடப்பட்டது. மேலும் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறுஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர் உள்ளிட்டோரின் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணை முடிக்கும்படி கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.